இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்னா தீபாவளிக்கு குலோப்ஜாம் தான் செய்யணும். வாங்க எப்படின்னு பார்த்தலாம். Hey guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் vlog தான் பார்க்க போறோம். எங்க வீட்ல நாங்க தீபாவளி வந்து எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத நான் vlog-ஆ வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீடம் கிடைக்குதோ அப்பெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபெஸ்டிவல்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பலகாரம் தான். அதுவும் தீபாவளினா சொல்லவே தேவையில்ல. எல்லார் வீட்லையுமே ஸ்பெஷலாக வந்துட்டு பலகாரம்லாம் செஞ்சு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு கொடுத்துட்டு செம்ம ஹாப்பியாக போகும் ஃபெஸ்டிவலே. ஸோ வந்து தீபாவளி ஸ்டார்ட் ஆகிற 1 வீக் முன்னாடி இந்த பலகாரம்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன பலகாரம்லாம் செஞ்சோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலகாரமும் டீட்டெயிலாக போடல. பட் என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்னா தீபாவளிக்கு குலோப்ஜாம் தான் செய்யணும். வாங்க எப்படின்னு பார்த்தலாம். நான் வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணாலே பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு குட்டி யூடியூபர் மாதிரி என்னோட டைலாக்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து நாங்கள் குலோப்ஜாம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டேஸில் தான் வந்து நான் இந்த பலகாரம் எல்லாமே ரெடி பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து அது 2 டேஸ் முன்னாடி ஷேர் பண்ணி இன்னைக்கு ஒரு 3 பலகாரம், ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு 3 பலகாரம் அந்த மாதிரி வந்து செஞ்சிருந்தோம். ஸோ ஏன்னா எனக்குமே வந்து ஒர்க்லாம் இருக்கிறதுனால கண்டினியூஸாக வந்துட்டு ஒரே நாளில் வந்து செய்ய முடியல. அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து செஞ்சுருந்தாங்க. மீதி வந்து குலோப்ஜாம் அண்ட் வந்து ரிப்பன் பக்கோடா, அதிரசம் எல்லாமே வந்துட்டு நான் தான் பண்ணியிருந்தேன். அதிரச மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நாங்கள் வந்து கடையில் தான் வாங்கி செஞ்சுருந்தோம். ஸோ வந்து பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஆச்சி அதிரசம் மிக்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் செஞ்சுருந்தோம் கொஞ்சம் லைட்டாக சொதப்பிடுச்சு. அதனால இந்த டைம் இல்லை அப்படின்றதுனால கடையில் வாங்கி செஞ்சிருந்தோம். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு அம்மா வந்து கொஞ்சம் குயிக்காகவே ஏஞ்சி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நிறைய பஜ்ஜி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு செஞ்சு படைப்பாங்க. அண்ட் வந்து வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு பஜ்ஜி வகைகள் அது வந்து சுழியம்லாம் செஞ்சு படைப்பாங்க. அம்மா வந்து ஏர்லி மார்னிங்கே அம்மாவும் அப்பாவும் ஏஞ்சி இட்லி சாம்பார் அது எல்லாமே அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஏஞ்சோம். 6 o'clock போல் ஏஞ்சிட்டு குளிக்காமல் புது ட்ரெஸ்க்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கிட்ட வந்து புது ட்ரெஸ் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு எண்ணெய் வச்சதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டே வந்து நாங்கள் பட்டாசு வெடிக்க போவோம். இது வந்து நாங்கள் இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வச்சு வந்து எல்லாருமே குளிச்சாச்சு. அப்பா தான் வந்து எல்லாருக்குமே எண்ணெய் வச்சு விட்டாங்க. குட்டீஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப கோல்டா இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ மழை வர கண்டினியூஸா வந்து இருந்துச்சு தீபாவளி அப்போலாம். அதனால அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வச்சுட்டு உடனே வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டோம். குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ்லாம் வந்து போட்டுட்டு கொஞ்சம் வீட்டில் வந்து நிறைய பூ இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியாச்சு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே படையல் போட்டதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு தான் வந்து வீட்டில் வந்து நாங்கள் குளிச்சுட்டு பட்டாசு வெடிப்போம். இந்த வாட்டி கொஞ்சம் அந்த நல்ல டைம் வந்து கிராஸ் ஆனதுனால நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் புது துணி பட்டாசு மட்டும் வச்சு படைச்சிட்டு குளிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு செஞ்ச பலகாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வச்சு படைச்சாச்சு. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து செஞ்சிருந்தோம் அப்படின்னா 2 வகையான வடை செஞ்சிருந்தாங்க.
உளுத்த வடை, கடலப்பருப்பு வடை அண்ட் சுழியம் வந்து செஞ்சுருந்தாங்க. பஜ்ஜிலே வந்து 3 வெரைட்டி செஞ்சுருந்தாங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அண்ட் சுழியமில் வந்து அந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனியாகவே உருட்டி வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க தனியாகவும் செஞ்சு வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் செஞ்ச ஸ்வீட் ஐட்டம்ஸு, முறுக்கு, அதிரசம் எல்லாமே வச்சுட்டு இட்லி, சிக்கன் குழம்பு தான் மோஸ்ட்லி படைக்கணும். ஸோ சாமிக்கு வைக்கிறதுனால அந்த டைமில் வந்து நாங்கள் சாம்பார் வந்து வச்சு படைச்சிட்டோம். அண்ட் தேங்காய்லாம் வந்துட்டு உடைச்சிட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டாச்சு. கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புது ட்ரெஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தான் போயிட்டு பட்டாசுலாம் வந்து வெடிக்க ஆரம்பித்தோம். ஸோ மழை வந்து லைட்டாக இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் இப்போ ஒன்று வச்சு எடுத்துடுறேன் நைட்டுக்கு. ஆமாம், நைட்டுக்கு ஏன்னா கம்பல்சரி. ஆக்சுவலாக ட்ரெஸ் எடுக்க போகலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ப்ளூ கலரில் வந்து ட்ரெஸ் அமைஞ்சிடுச்சு, எனக்கும் குட்டிக்கும். ஸோ அப்படியே சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் அதே கலர்லேயே எடுத்தாச்சு. அண்ட் என்னோட அம்மாவுக்கும் அத்தைக்கும் அதே கலர்லேயே எடுத்துட்டோம். ஸோ அப்போ வந்து எல்லாருமே வந்து ப்ளூ கலரில் வந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ ஹோல் ஃபேமிலியே வந்துட்டு இந்த கலரில் தான் வந்துட்டு நாங்கள் ட்ரெஸ் வந்துட்டு எல்லாருமே வந்து அம்மா கத்த போகுது. இது வாங்கிட்டு வந்தது அம்மா கத்த போகுது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளினாலே மட்டன் இட்லி இல்லாமல் வந்து அந்த டேவே வந்து நல்லா போகாது. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லேட்டாக ஏஞ்சதுனால மார்னிங்கே போயிட்டு மட்டன் வாங்க முடியல. ஸோ சிக்கன் மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு 3 o'clock போல் தான் நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் மார்னிங் டிஃபன் பண்ணுறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாக வந்துட்டு எக் ஆம்லேட்டும் சிக்கன் குழம்பு, ரைஸ் தான் வந்து அன்றைக்கு டே வந்து ஓடிச்சு. ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாசு வந்துட்டு மார்னிங்கில் வந்து வெடிக்க முடியல. அதனால நாங்கள் ஈவினிங் போல் பிளான் பண்ணியிருந்தோம். பட்டாசு எல்லாமே நிறைய வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஆனால் எங்களால் அது எதுவுமே வந்து வெடிக்க முடியல. ஏன்னா வந்து ரோடெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. குட்டீஸ் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரெஸ் போல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஈவினிங் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அவங்கள வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கிஸ்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஈவினிங் போல் எப்படா வந்து நைட் வரும், அப்படின்னா வந்து நைட் வெளியில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். மேலே வந்து போயிட்டு ஒரு 7:30 போல் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம வெடிக்கணும் இல்லையோ மற்றவங்க வெடிக்கிறத பார்த்தே செம்மையாக இருந்துச்சு. அண்ட் நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பட்டாசுலாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். நாங்கள் ஆர்டர் போடுற அந்த வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி முட்டை போடுங்க.
நான் ஆர்டர் போட்ட எல்லா வெடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நைட் இருக்கும், அப்படின்னா வந்து தரமாக தான் இருக்கும். வேறு எதுவுமே நான் ஆர்டர் போடலை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட் எல்லாமே வச்சுட்டு செம்ம ஜாலியாக வந்துட்டு தீபாவளியே போச்சு. ரொம்ப ஹாப்பியாக போச்சு எங்களுக்கு. ஸோ அம்மா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா பைசன் மூவி வந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ பார்த்துட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை. ஸோ அடுத்த நாள் வந்து எனக்கு நோம்பு இருக்குது. அடுத்த கூட வளர்க்கும்படி நம்ம வந்து நோம்பு கும்பிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அங்கே ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா மூவி போயிட்டு வந்ததுனால மார்னிங் வந்துட்டு எங்களால் ஏஞ்சிக்கவே முடியல. ஸோ சிம்பிளாக வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வடை சுட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி என்னென்னலாம் வந்து பண்ணணும்னு நினச்சனோ அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு டயர்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் மழை வேற பேசிட்டே இருந்தது. ஒரு சில திங்ஸ் வந்து வாங்க முடியல. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா வடை பாயசம் வச்சு சாம்பார் மட்டும் வச்சு முடிச்சாச்சு. நோம்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்போ தான் வந்து போய் நோம்பு கயிறுலாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த மலையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரூட்ஸு நோம்பு கயிறு எல்லாமே அன்னைக்கு தான் வந்து வாங்கியிருந்தது. இந்த நோம்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மனுக்கு வந்து படையல் போட்டு நம்ம வேண்டிப்போம் நோம்பு கயிறு கட்டி. ஸோ அன்னைக்கு வந்துட்டு அதிரச மாவெல்லாம் ரெடி பண்ணி அன்னைக்கு தான் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே போடணும். பட் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு ஒர்க்கும் இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப இது பண்ணிக்கல. ஆல்ரெடி பண்ணதில் வந்துட்டு தனியாக வந்து பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ அதை வந்து சாமிக்கு வச்சு படைச்சிட்டோம். நிறைய பேர் கோயிலுக்குலாம் போய் நோம்பு எடுத்துட்டு வருவாங்க. லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு வேண்டிட்டு இந்த நோம்பு எடுப்பாங்க. ரொம்பவே நல்லது. ஸோ தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த நோம்பு எடுக்கிற டே வந்து வரும். அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3:30க்குள்ளே வந்து சாமி கும்பிடணும். ஸோ 3:30க்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு நோம்பு கயிறுலாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ பாப்பாக்கெலாம் வந்து பசி வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடகடன்னு வந்து எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. நோம்பு கயிறுலாம் கட்டி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு. இந்த இயர் தீபாவளி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக போச்சு. அண்ட் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.